இன்றைக்கும் கர்த்தர் சித்தமான 2 காரியத்துக்கு ஜெபிக்கலாம். முதலாவது, கல்வித்துறையில எழுப்புதல் உண்டாகணும். எஜுகேஷன் சிஸ்டத்துல எழுப்புதல். அடுத்தது பொருளாதாரத்துல எழுப்புதல். இந்த 2 காரியம், எக்கானமில எழுப்புதல் வரணும். இந்த 2 குறித்து நம்ம பார்த்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது, கல்வித்துறை. எல்லா வீடுகளிலுமே படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்கல்ல. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள், அவங்க சிறு பிள்ளைகள். காலேஜில் படிக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள். அப்ப பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிஸ், இந்த 2 நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகள், வாலிபர்கள். அவங்கதான் அதுல அவங்களுடைய உலகம் அது. அப்ப அந்த சிறுவர் வாலிபர் மத்தியில எழுப்புதல் வரணும். அதான் முக்கியமான காரியம். யோவேல் 2:28 வாசிக்கிறோம், ஆண்டவருடைய ஆவியானவர் ஊற்றப்படும் போது குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அவர்கள் சிறு பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுது. என்னால் அடுத்து வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், இந்த 2 பேரும் தனித்தனியாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதனால நம்ம இவர்களை குறிவைத்து ஜெபிக்கணும். சாத்தானும் இவர்களைத்தான் குறிவைக்கிறான். சிறு பிள்ளைகளை அடிமைப்படுத்துவது, வாலிபர்களை அடிமைப்படுத்துவது, தவறான சிந்தைக்குள்ளே கொண்டு போவது. அதனால இன்னைக்கு சின்ன பிள்ளைகளை கூட செல்போனுக்கு அடிமைப்படுத்தி விடுகிறான் சாத்தான். அதனால பாருங்க, நிறைய பிள்ளைகளுடைய மனதளவுல பெரிய ஒரு அடிமைத்தனம் வந்து கொண்டிருக்கிறாரு. வாலிபர்களை எடுத்துக்கொண்டா போதை மாத்திரைகள், போதை மருந்துகள் அதிகமாய் புழக்கத்தில் விடப்படுகிறது. அவங்களுடைய மனநிலைமையையும் அவன் அடிமைப்படுத்தி அவர்களை உலக காரியத்தின் மீது நாட்டம் உள்ளவர்களாக ஆவிக்குரிய காரியத்தின் மீது திரும்பி விடாதபடி அவர்களை அடிமைப்படுத்தி முடக்கிவிட சாத்தான் பலமாய் கிரியை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். எல்லாத்திலுமே ஒரு ஆவிக்குரிய காரியம் பின்னால் இருக்கிறது. சாத்தானுடைய கிரியைகள் கடைசி காலத்துல சாத்தான் பலமாய் குறிவைத்து தாக்குகிறான். அப்போ அவங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறணும், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெறணும். அதுக்கு ஆவியானவர் பலமாய் கிரியை செய்யத்தான் நம்முடைய ஜெபம். அதுல நீங்க ஸ்கூல்கள்ல, கல்லூரிகள்ல இப்போ பாடமுறைகள் இருக்குல்ல, தவறான கல்வி கொள்கைகள் திட்டமிடப்படுகிறது. அதாவது வரலாறை மறைத்து தவறான பொய்யான காரியத்தை திரித்து மத ஒரு வெறிய உண்டாக்குற மாதிரி, மத தீவிரவாத காரியங்களை உண்டாக்குற மாதிரி அவங்களுடைய காரியங்களை போதிப்பது, அதுக்கு நேராக சிறு பிள்ளைகள், வாலிபர்களுடைய மனதை திருப்புவது, இந்த மாதிரி காரியம் நடக்கிறது. நாம இதுக்காகத்தான் இந்த புதிய இந்த பாட கொள்கைகளுக்காகலாம் ரொம்ப ஜெபிக்க வேண்டும். அதை தீர்மானிக்கிறவங்க மத வெறியர்களாக இருந்தா அவங்க ரகசியமாய் மறைமுகமா அந்த காரியத்தெல்லாம் உள்ளே நுழைத்து சின்ன வயசுலேயே பிள்ளைகளுடைய மனதிலே தவறான விதைகளை விதைத்து அவங்களுடைய மனதை கெடுத்து விடுவது, அவங்கள மத வைராக்கியம் உழவளாய் மாற்றுவது, தவறான காரியத்துக்கு நேராய் நடத்துவது, மத துவேஷத்தை உருவாக்குவது. அதனால சமாதான குறைவுகள், பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால நம்ம இந்த காரியத்துல ரொம்ப கவனம் செலுத்தி அதற்காக நம்ம செபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பாருங்களேன், அந்த தேசங்கள்ல சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போதே அவங்களுக்கு பாலியல் சம்பந்தமான பாடங்கள் நான் கொண்டு வரோம். அதாவது செக்ஸ் பற்றின ஒரு விழிப்புணர்வு வேணும், அது சின்ன வயசுல கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி சம்பந்தமில்லாத வயசுல. அதுதான் அங்க உள்ள இப்ப அமெரிக்கா, கனடா போன்ற தேசங்கள்ல பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்கள் ரொம்ப பயம். இனி இந்த தேசத்துல நம்ம பிள்ளைகளை வைத்து வாழ முடியுமா என்ற பயம் உண்டாகி இருக்கிறது. ஏன்னா சின்ன பிள்ளைகள் 4வது 5வது படிக்கும் போதே இதெல்லாம் நாங்க சொல்லி கொடுக்குறோன்னு அந்த மாதிரி கல்வி முறையில இந்த மாதிரி காரியங்கள் வந்தா பெரியவங்க ஆணையை காலை படிச்சு முடிக்கிற வயசுல தெரிய வேண்டியதை ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிக்கிற வயசுலயே சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு புதிய காரியங்கள்லாம் வந்து கொண்டு இருக்கிறாரு. அது ரொம்ப வேதனையான காரியம். அமெரிக்கா தேசத்துல போய் குடும்பமாய் குடியேறின ஒரு குடும்பம், அவங்க சொன்னாங்க, பிரதர், நான் அமெரிக்கா பிள்ளைகளை படிக்க வச்சு உருவாக்குறதுல ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஏன் என்பதாக கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பிள்ளைகள் அப்போ 6வது வகுப்பு 7வது அந்த 6வது வகுப்பு வரும்போது 12 வயசு வரும் பொழுதே அவங்க ஸ்கூல் பாட புக்கில் எழுதி அனுப்புறாங்க, நாங்க உங்களுடைய குழந்தைக்கு அந்த பாலியல் சம்பந்தமான பாடங்களை கற்றுக் கொடுக்க போகிறோம், சம்மதமா அப்படின்னு சொல்லி. இதை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்களாம். என்னடா இது, நம்ம பிள்ளைக்கு இப்பதான் 11 12 வயசு ஆகுது, சின்ன பிள்ளை, அந்த பிள்ளையுடைய மனசுல இப்பவே இதை பற்றி சொல்லி கொடுக்குறோன்னு எழுதி கொடுத்துருக்குறாங்க, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி. உடனே அங்க இருந்த நண்பருக்கு அவங்க போன் பண்ணி பேசினாங்க, எனக்கு அதிர்ச்சியா இருக்குது, சின்ன பிள்ளை ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள் இப்போ பாடத்துல கவனம் செலுத்தி படித்து கொண்டிருக்கிற வயசுல எதுக்கு இதெல்லாம்னு சொன்னா, எங்க அப்படிதான் அமெரிக்காவில் இந்த வயசுக்கு வந்த உடனே செக்ஸ் கல்வின்னு சொல்லி அதை பத்தி சொல்லி கொடுக்கணும் ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்னதான் சொல்றது, என்னதான் செய்யறது? அவங்க சொன்னாங்க, அவர் சொல்லியிருக்கிறாரு, அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, பாதுகாப்பா பாவம் செய்யறது எப்படி, அதான் சொல்லி கொடுப்பாங்க ஸ்கூல்ல. அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, நீ செஞ்சு எப்படி இருந்துக்கலாம், ஆனா பாதுகாப்பா இருந்துக்க, அதுக்கு என்ன செய்யணும்,
அதை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம பாவம் செய்யக்கூடாது, இது தவறு, இந்த வயசுல அந்த சிந்தை கூட வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஆனா அவங்க அப்படி இல்ல. பாதுகாப்பா எல்லாம் செஞ்சுக்கலாம். அதுக்கு நீ கவனமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்ப என்ன இவர் பதறிட்டார். என்ன செய்யறதுன்னு. அவர் சொன்னாங்க, ஒண்ணு ஸ்கூல்ல அவங்க சொல்லிக் கொடுக்கணும், அல்லது நீங்க சொல்லிக் கொடுக்கணும். நாங்க என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டா ஓகே அப்படின்னு விட்டுருவாங்க. அப்ப இவருக்குள்ள பெரிய பதஸ்தம். இது என்னடா இது, நம்ம நாட்டுல இப்படி எல்லாம் கிடையாது, இங்க இப்படி கஷ்டப்படுறோமேன்னு சொல்லி. அதனால அவர் நினைச்சு ரொம்ப ஜெபம் பண்ணாங்களா. நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், 2 ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் பொண்ணு இருக்கிறாங்க, என்ன செய்யறது? அப்ப ஆண்டவர் சில ஆலோசனை கொடுத்தார். அப்ப அவங்களை உட்கார டீனேஜ் பருவத்துக்குள்ள அப்பதான் வர போறாங்க. அவங்களை உட்கார வச்சு வேதத்திலிருந்து தேவன் நம்ம எப்படி சிருஷ்டித்திருக்கிறார், ஆணனுடைய சரீர அமைப்பு பெண்ணினுடைய சரீர அமைப்பு வித்தியாசம் இருக்குது, அதுல ஆண்டவரையே ஆணு பெண்ணுமாய் படைத்தார் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி, நம்முடைய வயசு வரும்போது என்னென்ன மாற்றங்கள் நம்முடைய சரீரத்தில், அது இயற்கையா ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், அதை நம்ம தப்பா பயன்படுத்திடக்கூடாது, எப்படி பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய வாலிப பிராயத்தை எப்படி பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும், நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், அதுல எப்படி நம்ம இந்த பருவத்துல கடந்து திருமண வயசு திருமணமாகும் வரைக்கும் நம்ம பரிசுத்தத்தை எப்படி எல்லாம் காத்துக்கொள்ளணும், அதெல்லாம் குறித்து அவன் தெளிவா சொல்லி கொடுத்து பிள்ளைகளை எஜுகேட் பண்ணிட்டாங்க. அப்ப பிள்ளைகள் சரி ஓகே ஆயிட்டாங்க. சொன்னா நான் சொல்லிக் கொடுக்குற பெரிய பாடு பிரதர், நாமளே பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும்னா ஆண்டவர் கிருபை கொடுத்தார். வேத வசனத்தை வச்சு ஆண்டோடைய சிருஷ்டிப்பை வச்சு அழகா சொல்லி கொடுத்தனால புரிந்து கொண்டாங்க என்பதாய் அவர் சொன்னார். இப்ப இந்த மாதிரி இயேசு, பைபிள், ஆண்டோடைய சிருஷ்டி இதெல்லாம் தெரியாத குடும்பத்தார் என்ன பண்ணுவாங்க? அவ்வளவுதான், சரி ஸ்கூல்ல என்ன வேணாலும் சொல்லி கொடுத்துட்டு போட்டோம். அப்ப பிள்ளைகளுடைய மனதிலே சின்ன வயதிலேயே தவறான காரியங்கள் விதைக்கப்படுகிறது. இதெல்லாம் அதனால்தான் அந்த அடுத்த சமுதாயம் பாதிக்கப்பட்டு விட்டது. அமெரிக்கா போன்ற இந்த வெளி தேசங்கள்ல நம்ம அடுத்த தலைமுறை வாலிபர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட காரணமே இதுதான். ஏதோ 1-2 பேர் தப்பு பண்றதுனால எல்லாருக்கும் விழிப்புணர்வு உண்டாக்குறோம்னு சொல்லி இந்த மாதிரி காரியத்தை வயசுக்கு அந்த தகுந்தபடி இல்லாதபடி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து பிள்ளைகளுடைய மனதை கரைப்படுத்தி நிறைய பாதிப்புகள் அதனால அடுத்த தலைமுறைக்கு வந்து விட்டது. இப்ப இதை மெதுவா நம்ம நாட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாரு. இங்கேயும் பேசுறாங்க, இதை பற்றி பாடம் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. எந்த வயசுல சொல்லிக் கொடுக்கணும், அதெல்லாம் வாலிப வயசு வரும்போது அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். டீனேஜ் பருவம்னா அதுக்கேற்றபடி எல்லாத்தையும் நான் இல்லை, எந்த வயசுல எதை அவங்க அறிந்து கொள்ளணும் அது மட்டும்தானே சொல்லிக் கொடுக்கணும். அது இல்லாதபடி தப்பு தப்பா சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளை பாவம் செய்ய வைப்பது, இதெல்லாம் ஸ்கூல்கள் கல்லூரியில் நடக்கிற விஷயம். நம்ம ரொம்ப ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது மாத்திர சமீபத்துல கடைசியான அமெரிக்காவுக்கு போயிருந்த போது அவங்க சொன்ன காரியம் பிரதர், ரொம்ப ஆபத்து டேஞ்சரான காரியம் என்னன்னு சொன்னா, நம்ம நாட்டு பேப்பர்ல எல்லாம் கூட வந்துருது இல்ல, நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்துருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்காவில் இப்ப சில ஸ்கூல்கள்ல பிள்ளைகள் பையங்களை வச்சு என்ன டீச்சிங் கொடுக்குறாங்க, பையனை பார்த்து நீ விரும்பினா பெண்ணா மாறிக்கொள்ளலாம், இவங்களை பார்த்து நீ விரும்பினா ஆணா மாறிக்கொள்ளலாம், உன் விருப்பம் தான். பாருங்க, ஆண்டவர் ஆணு பெண்ணுமா சிருஷ்டித்து அனுப்புனா இவங்க என்ன டீச் பண்றாங்க ஸ்கூல்கள்ல, நீ பெண்ணை மாறினா மாறிக்கலாம், ஆணா மாறினா மாறிக்கொள்ளலாம், அதுக்கு ஆப்ரேஷன்லாம் இருக்குது, அதுக்கு நாங்க ஃப்ரீயா அவனுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி சின்ன பிள்ளைகளுடைய மனதில நஞ்சு விதைக்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்ல, என்ன சொல்ல, இப்ப நம்ம ஊர்ல டாய்லெட்னா பெண்கள் ஆண்கள் தனித்தனியாக ஸ்கூல்கள்ல கூட இது வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இப்ப என்ன சொல்றாங்க, நீ எந்த டாய்லெட்டையும் பயன்படுத்திக் கொள்ளலாம், எந்த ரெஸ்ட் ரூமையும் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு நிலைமை சில ஸ்கூல்களை அமெரிக்காவில் இப்ப ரொம்ப பதஷ்டம் அடைகிறாங்க. அமெரிக்காவுக்கு போன நம்முடைய இந்தியாவில இருந்து போன குடும்பங்கள், பல வெளி தேசத்துல இருந்து போனவங்க தடுமாறுறாங்க. என்ன செய்யறது, இந்த நாட்டை விட்டு பிள்ளைகளை பாதுகாக்கன்னு போயிடலாமா அப்படின்ற நிலைமை. சிலர் வந்துகிட்டே இருக்காங்க அமெரிக்கா விட்டு. தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச பல ஃபேமிலிஸ் இப்ப அங்கிருந்து வந்துட்டாங்க. இல்ல, பிள்ளைகளை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம், நிறைய தப்பான பல காரியம் வந்து கொண்டே இருக்கிறதுனால நம்ம பிள்ளைகளுக்கு சேஃபான தேசம் இல்லை அப்படின்னு சொல்லி சில குடும்பங்கள் வந்துகிட்டு இருக்காங்க. பல குடும்பங்கள் ரொம்ப சேலஞ்சஸ் சந்திக்கிறாங்க. அப்போ சின்ன வயசுல ஒரு பேரண்ட்ஸ் பிள்ளைகளை உருவாக்கி கொண்டு வர, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு படிக்க அனுப்புறது எவ்வளவு கஷ்டம் பாருங்க, இந்த மாதிரி பிரச்சனை. அதனால சில குடும்பத்துல நான் பார்த்தேன், அவங்க சொன்ன பிள்ளைகளை நான் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டோம், ஆனா பிள்ளைகள் படிக்கிறாங்க. அது எப்படி? ஸ்கூலுக்கு போகாம பிள்ளைகள் எப்படி படிச்சு இப்போ ஃபைனல் எக்ஸாம் எழுத போறாங்கன்றாங்க. அவங்க ஸ்கூலுக்கே போனதில்லை. அது என்னதுன்னா, வீட்டுல இருந்தே படிக்கிற சிஸ்டம் ஒண்ணு இருக்குது. வீட்டுல இருந்தே படிச்சு எக்ஸாம் எழுதலாம், அப்படி வசதிகள் அமெரிக்காவில் இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொன்ன வீட்டுல இருந்தே படிப்பாங்க. சில பாடத்துக்கு டியூஷன் வச்சுக்கிடுவோம், நாங்களே பிள்ளைகளை படிக்க வச்சு எக்ஸாம் எழுதி ஸ்கூலுக்கே போகாம அவங்க ஸ்கூல் எல்லாம் முடிக்க முடியும். அந்த மாதிரி சிஸ்டம் அங்க இருக்கிறது. இப்ப நம்ம நாட்டுல இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் வர ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் நான், எனக்கு ஃபுல்லா தெரியல. அது மாதிரி கேள்விப்படுகிற மாதிரி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை வந்து விட்டாரு. ஏன்னு சொன்னா, சாத்தான் சிறு பிள்ளைகளை குறி வைக்கிறான், வாலிபர்களை குறி வைக்கிறான்.
ஏன் இந்த சிறு பிள்ளைகளை தேவன் எழுப்புதல்ல பயன்படுத்த போகிறார், வாலிபர்களை பயன்படுத்த போகிறார். அவங்க மேல ஆவியானவர் ஊற்றப்பட்டு தீர்க்க தரிசனம் சொல்ல போறாங்க, தரிசனம் பார்க்க போறாங்க. அதனால இவங்களை எழுப்புதல் திட்டத்துல தேவன் பயன்படுத்தி விடாதபடி பிள்ளைகளை வழி தப்ப பண்ணணும், முடக்கி விட வேண்டும் என்று இந்த மாதிரி காரியங்களை சாத்தான் தீவிரமாய் செய்கிறான். அதற்கு அந்த கல்வியாளர்களை சாத்தான் பயன்படுத்துகிறான். அரசாங்க கல்வி அமைச்சர் அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் பிசாசு தான் பயன்படுத்தி தூண்டி எழுப்பி புதிய புதிய சிந்தனை உண்டாக்கி இதெல்லாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, அடிமைப்படுத்துங்கன்னு சொல்லி பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து விடாதபடி வெறும் உலக காரியம், உலக சிற்றின்பம், உலக மாயைக்குள்ளே அவர்களை அடிமைப்படுத்தி விட பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அதற்கான காரியங்கள் தான் நிறைய பாருங்க செல்போன் வழியாய் வருகிறது. அதனால எல்லாத்திலும் நீங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். பிள்ளைகள் வந்து எதை செல்வன் வாங்கிட்டா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கும்னு நினைக்காதுங்க. டிவி வச்சு கொடுத்துட்டோம், ரூமுக்குள்ள ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்துட்டோம், என்னெல்லாம் இருக்கட்டும். எப்போ கருவை மூடிட்டு பிள்ளைகள் பாடம் படிக்கிற நீ மணிக்கணக்கா உள்ள உட்காந்தா பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உங்க பிள்ளைகளை நீங்க தான் பாதுகாக்கணும். சாத்தான் அவங்களை நீங்க வாங்கி கொடுத்த செல்போன் வழியாக, லேப்டாப் வழியாக பிள்ளைகளை கரைப்படுத்த, அடிமைப்படுத்த பல கண்ணிகளை வைத்திருக்கிறான். அதை நீங்க அறிந்து பிள்ளைகளுக்கு ஜெப பாதுகாப்பு கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் விளங்க பண்ணணும். நீங்க பாட்டுல சண்டை போட்டு இதை பார்க்காத அதை பார்க்காத என்ன நினைச்சுக்கிட்ட பிள்ளைகள் கேள்விப்பாங்க, ஏன் தப்பு, எங்க ஸ்கூல்ல எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாருமே இதை பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, இதெல்லாம் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உட்கார வச்சு நிதானமா வேத வசனத்தோட ஒப்பிட்டு அழகா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து பிள்ளைகளை எழுப்புதல் திட்டத்துல கொண்டு வர ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார்னு பேசி பிள்ளைகளை நீங்க கரெக்டா நடத்தணும். தாவீது சின்ன வயசுல எப்படி கோலியாத்தை வீழ்த்தினார், சாமுவேல் சின்ன வயசுல ஆண்டவருடைய குரலை எப்படி கேட்டார், ஆண்டவர் எப்படி பேசினார், இது மாதிரிலாம் நீங்க அந்த வரலாறுகளை காண்பித்து நீங்க ஆண்டவருக்காக எளிமை பிரகாசிக்கணும். அப்படி உற்சாகப்படுத்தணும். பிள்ளைகளை பாசிட்டிவானதை சொல்லி கொடுக்கணும். நீங்க நெகட்டிவ் காரியமே பேசி பேசி அது பார்க்காத இதை பார்க்காத, அது செய்யாத இதை செய்யாத, அப்படி பாரு அப்படி சொல்லாம இந்த விதத்துல பிள்ளைகளை கரெக்டா நடத்தணும். ரொம்ப கவனமா டீல் பண்ணணும். ஏன்னா இது வந்து பிசாசு பலமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற காலம். வாலிபர்களை பாருங்க, போதை வஸ்துகளை அடிமையாக்கிறான். தவறான பல நண்பர்கள் அவங்களுடைய கண்ணில் அகப்படுத்தி விடுகிறான். நிறைய பேர் பார்த்த நெட்ல போய் மாட்டிக்கொண்டு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாழாகிறது, பையன்களுடைய வாழ்க்கை பாழாகிறது எல்லாம் நம்ம பார்க்கிறோம்ல. சாத்தான் இவ்வளவு கண்ணிகளை வச்சிருக்கிறான்னா இந்த காலத்துல எந்த காலம் இல்லாத அளவு நம்ம பிள்ளைகளுக்கு ஜெப பாதுகாப்பு தேவை. நீங்க தினமும் பேர் சொல்லி அவனுடைய பாதுகாப்புக்காக அவங்க மத்தியில் எழுப்புதல் வர நம்ம செபிக்கணும். அதனால தான் இன்னைக்கு பாருங்க சிறு பிள்ளைகள் கடத்தப்படுறாங்க. எவ்வளவு குழந்தைகள் காணாம போறாங்க. ஒரு வருஷத்துல 1,00,000க்கு அதிகமான குழந்தைகள் இந்தியாவில காணாம போறாங்க. வாலிப பெண் பிள்ளைகள் காணாம போகிறாங்க. சமீபத்துல சில மாசத்துக்கு முன்னால செய்தித்தாள் நியூஸ்ல எல்லாம் வந்துச்சுல, குஜராத்ல மாத்திரம் ஒரு வருஷத்துல 8,000 வாலிப பெண் பிள்ளைகள் மிஸ்ஸிங், 5 வருஷத்துல 40,000 பேரை காணவில்லை. செய்தியா வந்துச்சே. இப்ப எல்லாம் மறந்துட்டோம் நம்ம, அவ்வளவுதான். ஆனா இப்ப நடக்குதா இல்லையான்னு கூட யோசிப்பது இல்லை. ஆனா இப்படியோ பெரிய எவ்வளவு ஆயிரக்கணக்கான பெண் பிள்ளைகள் காணாம போனாங்களே வாலிபர்கள். அப்ப என்ன நடக்கிறது? சாத்தான் வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை குறி வைக்கிறான். இந்த எழுப்புதல் காலத்துல அவங்களை முடக்க. அப்ப நம்ம ஜெபத்துல அவங்களை தாங்கணும், பாதுகாக்கணும், அவங்க மத்தியில எழுப்புதலுக்காக செபிக்கணும். அதனால இப்போ முதலாவது நாம் இந்த கல்வி துறைக்காக நம்ம செபிக்க போகிறோம். அவனுடைய கருத்தா நம்ம செபிக்கணும். முதலாவது இதுல வந்து பல ஜெப குறிப்புகள் நான் சொன்ன மாதிரி இதுல இருக்கிறது. நான் வேகமா சில காரியம் சொல்றேன், உள்வாங்கி கொண்டு அதன் பிறகு ஜெபிக்க போகிறோம். கல்வித்துறை எழுப்புதலுக்காக ஜெபிக்கும் போது ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும், கல்லூரிகளிலும், பல்கலைக்கழகங்களிலும் ஆவியானவர் ஊற்றப்பட எழுப்புதல் அக்கினி பற்றி எரிய ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, கல்வி கூடங்களின் நிர்வாகிகளுக்காக, முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள், அலுவலர்களுக்காக ஜெபிக்கணும். இவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படணும். அவங்க கரெக்டா, அப்பதான் வந்து கரெக்டா பிள்ளைகளை கல்வித்துறையில பிள்ளைகளுக்கு சரியா நடத்த முடியும். கிறிஸ்தவ கல்வி ஸ்தாபனங்கள், திருமண்டல கல்வி ஸ்தாபனங்கள் என்ன நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட மற்ற ஸ்தாபனங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ நம்ம ஜெபிக்கணும். கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் ஒரு வித்தியாசமா விஷயங்களா உருவாக்கப்பட்டது, சாட்சியா இருக்க. எல்லா கிறிஸ்தவ ஸ்கூல்கள், கல்லூரிகள் மற்ற கல்லூரிகளை போல இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய விருப்பம் நிறைவேற, தேவசத்தை நிறைவேற ஜெபிக்கணும். முதன்மை ஸ்தாபனம் பெற வேண்டும், அதிகமான மாணவர்கள் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்யப்படும் மந்திர கிரியைகள், அஞ்ஞான கிரியைகள், இருளின் வல்லமைகள் அழிக்கப்பட ஜெபியுங்கள். சில கல்வி நிறுவனங்கள்ல பிள்ளைகளை அட்ராக்ட் பண்ணி நிறைய பேர் சேரணும், இவங்க வெற்றி பெறணும்னு சொல்லி மந்திரவாதம் பண்றாங்க, பில்லி சூன்யம் பண்றாங்க. ரொம்ப ஒரு ஆபத்தான காரியம் இல்ல. நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல கிராம ஊழியத்துக்கு ஒரு சர்ச்சில் கூட்டத்துக்காக அழைச்சிட்டு போறாங்க. அப்போ ஊருக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஒரு காலேஜுக்கான பெரிய கட்டடம் கட்டப்பட்டிருக்கு. அதாவது 75% முடிஞ்சிட்டு
அதுக்கு மேல முடிக்கல, அப்படியே பாழடைஞ்ச மாதிரி கிடக்குது. இவ்வளவு பிரம்மாண்டமா கட்டியிருக்கு, எத்தனை கோடி செலவு பண்ணியிருப்பாங்க இதுல. இப்போ கடைசியா முடிக்காம இது ஒரு காலேஜுக்காக கட்டினது நிக்குது அப்படின்னு. எதனாலன்னு கேட்டேன். சொன்னாங்க, இங்க வந்து ரத்த பலி கொடுத்துட்டாங்க. இவங்க ரத்த பலி கொடுத்து தெரிஞ்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கேஸ் ஆகி இவர் முடக்கப்பட்டு கிடக்குது. விளங்குதா உங்களுக்கு? ஒண்ணு தெரிஞ்சிட்டு தெரியாம எவ்வளவு நடக்கும் பாருங்க. ரத்த பலி கொடுப்பது, அவங்க வந்து அந்த நிறுவன தலைமை முதன்மையான இடத்துக்கு வரணும், பிள்ளைகளை அட்டாக் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி மந்திரவாதம் பில்லிசனியம் பண்றாங்க. ரத்த பலி கொடுக்கறாங்க, நரபலி கொடுத்திருக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. வெளியே தெரிஞ்சுதான் முடக்கி அதை பாழடைஞ்சு கிடக்கிறது. நான் கண்ணால பார்த்தது அந்த ஊர் மக்கள் சொன்ன விஷயம். அப்ப இது வெளியே தெரியாம எவ்வளவு நடக்கும். இந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட நம்ம கருத்தா ஜெபிக்கணும். கல்வித்துறையில் மத தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய பாடத்திட்டங்கள், மத தீவிரவாதிகளின் வாழ்க்கை சரித்திரங்கள் இடம்பெறாமல் இருக்க செபிங்க. மாணவர்கள் மனதில் தவறான காரியங்களை விதைக்கும் பாடத்திட்டங்கள் வராமல் இருக்க செபியுங்கள். இதுக்கெல்லாம் ஜெபிக்கணும். நம்ம சும்மா பிள்ளைகள் மார்க் எடுக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்ற மட்டுமல்ல, நம்ம பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். கல்வி திட்டத்திலேயே தவறான காரியம் வராதபடி நம்ம கருத்தா ஜெபிக்கணும். அதுல வந்து மாணவர்களின் மனநிலைக்காக செபிங்க. இச்சைகள், காமவிகாரம், போதைகள், கொலை வெறிகள், சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாகுதல், மன அழுத்தம் போன்றவற்றை தூண்டுகிற ஆவிகள் கட்டப்பட பிள்ளைகளை பாதிக்க என்னென்ன ஆவிலாம் கிரியை செய்து பாருங்க. அது கொரோனா காலத்துக்கு பிறகு பிள்ளைகள் படிப்புல ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க. அது மாதிரி மனநல பாதிப்பு, இது மாதிரி இச்சைகள், பலவிதமான பாவ காரியத்தை தூண்டுவது, அந்த ஆவிகள் எல்லாம் கட்டப்பட நீங்க கருத்தா ஜெபிக்கணும். எல்லா கல்வி ஸ்தாபனங்களிலும் தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக, நன்மைக்காக மன்றாடும் ஜெபக்குழுக்கள் ஆசிரியர்கள் நடுவிலும் மாணவர்கள் நடுவிலும் ஏற்படணும். ஜெபக்குழு ஸ்கூல்களை உருவாகணும். கிறிஸ்தவ பிள்ளைகள் கூடி ஜெபிச்சாலே போதும். கிறிஸ்தவ டீச்சர்ஸ் ஒழுங்கா ஜெபிச்சாலே போதும். தேசத்துக்கு ஆசீர்வாதம், அந்த கிராமம் பட்டணத்துக்கு ஆசீர்வாதம். கல்வித்துறை ஆசீர்வதிக்கப்பட தலை சிறந்த விஞ்ஞானிகள், சுயநலமில்லாத தலைவர்கள், ஞானத்தில் சிறந்த மருத்துவர்கள், திறமையான அதிகாரிகள், நாட்டின் நலனுக்காக பாடுபடுகிற குடிமக்களை உருவாக்குற இடமாய் ஸ்கூல்கள் விளங்கணும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. இவ்வளவு காரியம் இருக்குது. அதே பொழுது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து ஒரு 3 காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படிக்கிட்டுமா? எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. கருத்தா நம்ம ஜெபிக்கணும். இப்பொழுது எல்லாரும் கல்வி துறைக்காக நம்ம ஜெபிக்க போறோம். கல்வித்துறையில ஒரு எழுப்புதல் வரணும். ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி பிள்ளைகள், வாலிபர்கள் இவங்க மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும். அதற்காக நம்ம கருத்தா தேவ சமூகத்துல ஜெபிக்க போகிறோம். முதலாவது எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லா கல்வி நிறுவனங்களுக்காக, ஸ்கூல்களுக்காக ஸ்தோத்திரம், கல்லூரிகளுக்காக ஸ்தோத்திரம், யூனிவர்சிட்டிகளுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் இன்னைக்கு படிப்பதற்கு எல்லா வசதிகளும் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல படிக்கணும், எத்தனையோ மைல் நடந்து போகணும், அது மாதிரி ரொம்ப தூரம் பிரயாணப்படணும். இன்றைக்கு பக்கம் பக்கமே ஸ்கூல், கல்லூரிகள் எல்லாம் வந்திருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த நாட்கள்ல மிஷினரிகள் வந்து பிள்ளைகள் படிச்சாதான் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்கதான் படிக்கிறதுக்கு, எல்லாரும் படிக்கிறதுக்கான வாய்ப்பை உண்டாக்குனவங்க கிறிஸ்தவ மிஷினரிகள் தான். தென்னிந்தியாவிலிருந்து வட இந்தியா வரைக்கும் நீங்கள் போனா அங்க நீங்க பார்க்க முடியும் மிஷினரிகளால் உருவாக்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள், கல்வி நிறுவனங்கள். ஏன்னா அப்பதான் அந்த சமுதாயம் உயரும் என்று நல்ல ஒரு தரிசனத்தோடு அதை செய்தார்கள். இப்ப நிறைய வந்துட்டு எல்லாரும் ஜெபிக்கணும். எல்லாரும் முழங்கால் படிட்டு கருத்தா எல்லா கல்வி நிறுவனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், ஆண்டவரே, யூனிவர்சிட்டிகள், பலவிதமான கல்வி ஸ்தாபனங்கள் இருக்கிறது. எல்லாத்துக்காக பாலிடெக்னிக் இருக்கு, ITI இருக்கிறது. எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கருத்து ஆண்டவரே, கல்வி பயிலுகிற மாணவ மாணவிகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், அவங்களுக்காக எல்லாம் நாங்க ஜெபிக்கிறோம். பள்ளிக்கூடங்களுக்காக ஸ்தோத்திரம், கல்லூரிகளுக்காக ஸ்தோத்திரம், யூனிவர்சிட்டிஸுக்காக ஸ்தோத்திரம். இவங்க மத்தியில எழுப்புதல் வரணும். சிறு பிள்ளைகள் மத்தியில, வாலிபர் மத்தியில எழுப்புதல் வரணும். கல்வித்துறையில் ஒரு எழுப்புதல் வரணும். அந்த அதிகாரிகள் மத்தியில் எழுப்புதல், டீச்சர்ஸ் மத்தியில ஒரு எழுப்புதல், கல்வி நிறுவனங்களை நடத்துறவங்க மத்தியில எழுப்புதல், ஆவியானோர் ஊற்றப்படணும், ரட்சிக்கப்படணும், ஜெபிக்கணும், ஜெப எழுப்புதல் உண்டாகணும். எல்லா இடத்துல மக்கள் ஜெபிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா எழும்பணும், வாலிபர்கள் எழும்பணும். எல்லாம் ஜெபிங்க. எழுப்புதலுக்காக கல்வித்துறையில, கல்வி நிறுவனங்கள்ல எழுப்புதல் வரணும். ஆவியானோர் ஊற்றப்படணும், ரட்சிப்பு உண்டாகணும், ஜெபாவி ஊற்றப்படணும். ஜெபிங்க. நாங்க எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். உங்க தேசத்துக்காக ஜெபிங்க. உங்க நாட்டுல இருக்கிற ஸ்கூல்கள், உங்க தேசத்துல இருக்கிற கல்லூரிகள், யூனிவர்சிட்டிகள், எந்தெந்த தேசத்துல இருக்கிறீங்களோ உங்க தேசத்துல இருக்கிற எல்லா படிக்கிற பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்களுக்காய் கருத்தா ஜெபம் பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இப்ப முதலாவது பள்ளி கல்லூரிகள்ல, யூனிவர்சிட்டியில் ஆவியானோர் ஊற்றப்படணும். அந்த மாதிரி சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், வாலிபர்கள் ரட்சிக்கப்படணும். ஒரு எழுப்புதல் உண்டாகணும். பிள்ளைகள் சிறு வயதிலே ஜெபிக்கிறவங்களா எழும்பணும், வாலிபர்கள் ஜெபிக்கிறவங்களா மாறணும். மத்தியில எழுப்புதல் உண்டாகணும், ஆவியானுடைய ஆளுகை உண்டாகணும். எல்லா வலதுகர மையத்தை ஜெபம் பண்ணுங்க. கருத்தா ஜெபிங்க.
ஊழியக்காரரோடு இணைந்து கருத்தா இந்த காரியத்திற்கு ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க தேசத்தின் எழுப்பி தந்திருக்கிற எல்லா ஆண்டவரே ஸ்கூல்களுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, எல்லா காலேஜுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், யூனிவர்சிட்டிக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடைசி காலத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீரப்பா. குமாரர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். கடைசி காலம் எழுப்புதல் திட்டம் இப்பொழுது ஆண்டவரே நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவர் பள்ளிகளில் நம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வரட்டும். சிறு பிள்ளைகள் நம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்பா. சிறு பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. சிறு பிள்ளைகள் தீர்க்க தரிசனங்கள் சொல்வார்களாக. சிறு பிள்ளைகள் வாயில் அவருடைய வார்த்தை பலமாய் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாய் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. தீர்க்க தரிசனம் நிறைவேறட்டும். எல்லா ஸ்கூலில் ஆண்டவரே ஆமை ஜெப எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் கூடி கூடி ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காலேஜுக்காக யூனிவர்சிட்டிக்காக ஜெபிக்கிறோம். அதுல அக்னி ஊற்றப்படுவதாகப்பா. வாலிபர்கள் மேல அக்னி ஊற்றப்படுவதாக. வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டு சாட்சிகளாய் மாறுவார்களாக. ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களாய் மாறுவார்களாக. கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்களாய் மாறுவார்களாக. நம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் மாறுவார்களாக. அவர்கள் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோவான்களை கர்த்தர் எழுப்புவீராக ஆண்டவரே. ஆமென். பிலிப்புகளை கர்த்தர் எழுப்புவீராக ஆண்டவரே. பவுலுகளை கர்த்தர் எழுப்புவீராக ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே கல்லூரிகளில் எல்லா யூனிவர்சிட்டியில அக்னி ஊற்றப்படும்படியா ஜெபிக்கிறோம். வாலிபர்களை உமக்கென்று பிரித்தெடுப்பீராக ஆண்டவரே. ஆமென். அவர் உமக்காக எழும்பி பிரகாசிப்பார்களாக. அக்னி ஜோதிகளாய் மாறுவார்களாக. தேசத்தை கலக்கிறவர்களாய் மாறுவார்களாக ஆண்டவரே. ஸ்கூல் கல்லூரியில ஆண்டவரே யூனிவர்சிட்டியில ஒரு பெரிய எழுப்புதலுக்கு கர்த்தர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். அது பற்றி பரவட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் வல்லமையின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நம் ஜெபம் கேட்கப்பட்டு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் ஸ்கூல்கள கல்லூரிகளை உண்டாக போகிறது. விசுவாசிங்க ஆவியானவர் அந்த மாற்றத்தை உண்டாக்குவார். ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. அடுத்து நாம் ஜெபிக்க போவது இந்த கல்வி கூடங்கள்ல இருக்கிற பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகள். காலேஜில் பிரின்சிபால் இருப்பாங்க. சில ஸ்கூலுகளுக்கு கூட அவங்க பிரின்சிபால் தான் சொல்லுவாங்க. தலைமையில் இருக்கிறவங்க பிரின்சிபால், அப்புறம் ஹெட்மிஸ்டர்ஸ், ஹெட் மாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ், பலவிதமான டிபார்ட்மெண்ட் டீச்சர், ஹெச்ஓடிஸ் இருப்பாங்க. எல்லாரும் அவங்க லட்சக்கணக்காக இருக்கிறாங்க. காலேஜ் ஸ்கூல் எல்லாம் சேர்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க, ஸ்கூல் நடத்துறவங்க, அவங்க மேல ஆவியானவர் ஊற்றப்படணும். அவங்க மத்தியில எழுப்புதல் வரணும். அவங்களுக்குள்ள ஆத்மா பாரமும் தரிசனமும் ஜெப ஆவியும் வரணும். ஜெபித்து ஜெபித்து பிள்ளைகளை வழிநடத்துகிற அந்த அபிஷேகம் எல்லா டீச்சர்ஸும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஜெபிக்கிறவங்களா மாறணும். அவங்க ஜெபம் பண்ணி பிள்ளைகளுக்கு பாடங்களை நடத்தி வழி நடத்துதலை கொடுக்கணும். அதனால டீச்சர்ஸ் மத்தியில ஒரு எழுப்புதல் உண்டாகணும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், லெக்சரர்ஸ் எல்லாருக்காக ஜெபிங்க. ஹெச்ஓடிஸுக்காக ஜெபம் பண்ணுங்க. தலைமை ஆசிரியக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நாங்க ஜெபிக்கிறோம், ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். குட்டி பிள்ளைகள் உங்க டீச்சருக்காக ஜெபிங்க, அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஜெபிங்க, பிரின்சிபாலுக்காக ஜெபிங்க. எல்லாரும் வாலிபர்கள் வாலிபர்களுடைய காலேஜுக்காக, பிரின்சிபாலுக்காக, எல்லா டீச்சர்ஸ், ஹெச்ஓடிஸ் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. கருத்தா ஜெபிங்க. பெற்றோர் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் ஆசீர்வாதமா பாதுகாப்பா இருக்கணுமா, நான் படிக்கிற இடத்துல எழுப்புதல் வரணும், அவங்களை கர்த்தர் பயன்படுத்தணும். நான் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். ஊழியக்காரரோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கல்வித்துறையில ஆண்டவரே உம்முடைய எழுப்பனுக்கு ஊற்றப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே எல்லா ஸ்டாஃப்ஸ் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா லெக்சர்ஸ் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அட்மினிஸ்ட்ரேட்டர்ல இருக்கிற எல்லா ஆண்டவரே அப்ப ஆபீசர்ஸ்ல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ப்ரொஃபசர்ஸ் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இவர்கள் மீது உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. கர்த்தருடைய வல்லமை இவர்கள் மீது இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுக்குள்ள எழுப்புதல் தரிசனம் விதைக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே உமக்கென்று சேனையாய் இவர்கள் எழும்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பாட ஆண்டவரே அப்பா கொள்கைகளை ஆண்டவரே திட்டமிடுகிற எல்லா ஆண்டவரே அந்த அப்பா பேனல்ஸ் மீது கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிளானிங் கமிஷன் மீது ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே எல்லா ஆண்டவரே ஸ்கூல்ஸ்லயும் காலேஜஸ்லயும் இருக்கிற ஆண்டவரே எல்லா ஆண்டவரே லெக்சர்ஸ் மீது, ப்ரொஃபசர்ஸ் மீது ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படட்டும். வாக்குப்படின கடைசி கால எழுப்பின அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஜெப குழுக்கள் எழும்பப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே வாலிபர்கள் மத்தியில் ஆண்டவரே ஜெப குழுக்களை கர்த்தர் எழுப்புவீராக. ஆண்டவரே அப்பா நீர் எழுப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் வல்லமை இறங்குவதாக. ஆவியானவர் கல்வித்துறை கர்த்தர் மறுரூபம் ஆக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெப குழுக்களை கர்த்தர் நீர் திரளாய் எழுப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே. எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆண்டவரே, உயர்கல்வியில் இருக்கிற எல்லா விதமான ஆண்டவர் அதிகாரிகள் மீது ஆவியானவர் ஊற்றப்பட்டு அந்த எழுப்புதலுக்கு நீ பரவும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை இறங்கட்டும். நீ வாக்குப்படின அபிஷேகம் ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபசேனை எழும்பட்டும் ஆண்டவரே. உமக்கென்று ஆண்டவரே ஜெபிக்கிற வைராக்கியம் உள்ள வாலிபர்களை கர்த்தர் எழுப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்திற்கு தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளை எழுப்புவீராக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ கிரியை செய்வீராக. அந்த அபிஷேகம் ஊற்றப்படுவதாக ராஜா. ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்டு நம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் பாரமுள்ள ஜெபத்தை கேட்டார். சிறு பிள்ளைகள் வாலிபர் மத்தியில பெரிய மாற்றம் வரப்போகிறது. ஸ்கூல் கல்லூரிகளை எழுப்புதல் அக்னி போடப்பட்டு பரவ போகிறது. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்துக்கு ஜெபிக்கணும். கல்வி அமைச்சர் நம்ம மாநிலத்தில் இருப்பாங்க, மத்தியில இருப்பாங்க. மத்தியில இருக்கிறவங்க தான் ஃபுல் பவர். பாடத்திட்டங்களை அவங்க தீர்மானிக்கிறது. கல்வித்துறை அதிகாரிகள் எல்லா மாநிலத்தில் இருக்கிறாங்க. கல்வித்துறை அதிகாரிகள் அவங்க மேல கர்த்தர் ஆளுகை செய்யணும். தவறான கல்விக் கொள்கை வரவே கூடாது. ஒவ்வொரு தேசத்துல, இந்தியாவில் வரக்கூடாது. எந்த தேசத்துல தவறான கல்விக் கொள்கை, சாத்தானுடைய தந்திரங்கள், கல்வியின் வழியாக சிறு பிள்ளைகளை நஞ்சை விதைக்கிற காரியங்கள் வரவே கூடாது. கர்த்தர் அதை அனுமதிக்க கூடாது. நம்ம எல்லாரும் இணைந்து கருத்தா ஜெபிக்கிற கல்வி ஸ்தாபனங்கள். அப்ப முதல்ல கல்வி அமைச்சர், கல்வி அந்த துறையில் இருக்கிற அதிகாரிகள் இந்த பாடத்திட்டத்தை தீர்மானிக்கிறவங்க மேல கர்த்தர் ஆளுகை செய்யணும். தவறான பாடத்திட்டங்கள் வரக்கூடாது. பிள்ளைகளுக்கு போதிக்கப்படக்கூடாது. பொய்யான காரியங்கள், மக்கள் சிறு பிள்ளைகளுடைய உள்ளத்துல மத துவேஷத்தை உண்டாக்குகிற, பிரிவினை உண்டாக்குற விஷயங்கள் பரவ எந்த விதத்துல இடம் கொடுக்காதபடி கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். இன்னும் சில இடங்கள்ல மந்திரவாதம், பில்லிசூனி செய்யப்படுகிறது. தங்களுடைய கல்வி நிறுவனம் முதன்மையான இடத்துல இருக்கணும், மாணவர்களுடைய சேர்க்கை அதிகமாகணும், தங்களுடைய பெயர் புகழ் வரணும்னு மந்திரவாதம், பில்லிசூனி எல்லாம் செய்யறாங்க பாருங்க. பலியெல்லாம் செலுத்துகிறாங்க. நம்ம ஜெபிக்கணும். அந்த கிரியைகள் எல்லாம் முடக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போகணும். தேவனுடைய ஆளுகை கல்வித்துறையில இருக்கணும். அதற்காக நம்ம எல்லாம் கருத்தா ஜெபிக்கணும். எல்லாம் கரமயத்தை ஜெபமனுங்க. ஆண்டவரே, கல்வி அமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். இந்த கல்வித்துறையில பாடத்திட்டங்களை ஆயத்தப்படுத்துகிற கல்வியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். தவறான காரியத்தை பரப்பி விடாதபடி, தவறான காரியத்தை பிள்ளைகள் மனதிலே விதைக்காதபடி, தவறான கல்வி கொள்கைகள் வராதபடி எங்க தேசத்திலே பாதுகாப்புக்கு வேணும். ஆண்டவருடைய பாதுகாப்புகளை தருகிறோம். சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல கர்த்தர் தலையிடுவீராக. எல்லாம் ஜெபமனுங்க, ஜெபமனுங்க. வாயை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, கல்வி காரியத்துல ஆண்டவரை சத்துருடைய தந்திரங்கள் நுழைந்து விடக் கூடாது. பிசாசனுடைய கண்ணிகள் நுழைந்து விடக் கூடாது. ஆண்டவர் கல்வி காரியங்கள்ல பாதுகாப்பை கொடுக்கணும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறான கல்வி கொள்கைகள் பரப்பப்பட்டு விடக் கூடாது. பிள்ளைகளுடைய மனதில விஷ காரியங்கள் விதைக்கப்பட்டு விடக் கூடாது. ஜெபிக்கிறோம். இன்னும் இது கல்லூரிகள், பல்லுகள், தங்களுடைய ஸ்தாபனங்கள் பெருகணும் செய்யப்படுகிற மந்திரவாத, பிலிசுனி கிரியைகள் பிள்ளைகளை பாதிக்கும். அது பிள்ளைகளுடைய மனதை பாதிச்சு அடிமையாக்கி விடும். அது மாதிரி கிரியைகள் அழிக்கப்பட நம்ம ஜெபிக்கணும். ஊழியக்காரரோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. தேசத்தின் கல்வித்துறைக்காக நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, கல்வித்துறை அமைச்சர்களை கர்த்தர் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. கல்வித்துறை அதிகாரிகளை கர்த்தர் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. நல்ல பாடத்திட்டங்கள் உருவாக்கப்படுவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தீவிரவாதத்தை தூண்டுகிற ஆண்டவரே பாடத்திட்டங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. வன்முறையை தூண்டுகிற பாடத்திட்டங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. பிள்ளைகளோட வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய, அறிவை வளர்க்கக்கூடிய நல்ல பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட கர்த்தர் உங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. கல்வியாளர்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. கல்வித்துறை அமைச்சர்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, பின்னணியில இருந்து பயன்படுத்தப்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரே கல்வியாளர்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் மனதில் நஞ்சு விதைக்கக்கூடிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்தப்படுவதாக கர்த்தர் நீங்க கிரியை செய்யும்படி ஆண்டவரே. பின்னணியில கிரியை செய்கிற சகல சத்துருவின் கிரியைகள், மந்திர பில்லிசூனியத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய கல்விமுறை அமைக்கப்பட்ட ஆண்டவரே. எங்க தேசத்தின் கல்விமுறை தலை சிறந்த கல்விமுறையா மாற்றப்பட்ட ஆண்டவரே. ஆண்டவரே, உலகிலேயே நம்பர் 1 என்று சொல்லக்கூடிய அளவுல கர்த்தர் உயர்த்தும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. சிறு பிள்ளைங்க முதல் ஆண்டவரே கல்லூரி வரைக்கும் உள்ள எல்லா பாடத்திட்டங்களை கர்த்தர் நீங்க பொறுப்பேற்கும்படி நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, பள்ளியில கல்லூரியில ஆண்டவரே நல்ல ஆண்டவரே மேன்மை வரணும்னு சொல்லி பின்னணியில செயல்படுகிற ஆண்டவரே சதி திட்டங்கள், பின்னணியில செய்யப்படுகிற மந்திர பில்லிசூனியத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் ரத்தத்தை எல்லா ஆண்டவரே கல்வி நிலையங்கள்ல நாங்க தொழிற்குறவிப்படுது. ஆண்டவரே, நீங்க ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் கல்வித்துறையை பொறுப்பேற்றுக் கொள்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஒரு முறை அப்படியே முழங்கால நின்று நிறைய கிறிஸ்தவ கல்வி ஸ்தாபனம் இருக்கிறது. சபைகள் நடத்துகிற கல்வி ஸ்தாபனம்
நிறைய சபைகள், கத்தோலிக்க சபைகள், CSI சபை நடத்துகிறது, மெத்தடிஸ்ட் சபை, பேப்டிஸ்ட் சபை நடத்து, சால்வேஷன் ஆர்மி, அப்புறம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை, சில பெண்டிகா சபைகள், எல்லா ஸ்கூல்கள், கல்வி நிறுவனங்கள் நடத்தப்படுகிறது. எல்லா கரமைத்து கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள்ல தேவ சித்தம் நிறைவேறணும். பணம் சம்பாதிக்கிற நோக்கமே இருக்கக்கூடாது. குறைந்த கட்டணத்துல பிள்ளைகளுக்கு நல்ல சிறந்த கல்வி கொடுக்கணும். எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ள அந்த உணர்வு உண்டாகணும். கிறிஸ்தவ கல்வி ஸ்தாபனங்கள் வித்தியாசமா செயல்படணும். எல்லாம் ஜோமனுங்க பண ஆசை உள்ளத்தை விட்டு விலகணும். பணம் சம்பாதிக்கிற நோக்கம் உள்ளத்தை விட்டு விலகணும். குறைந்த கட்டணத்துல சிறந்த கல்வி பிள்ளைகளுக்கு வழங்கணும். ஏழை பிள்ளைகளும் வந்து படிக்கிறதுக்கான வசதிகளை கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் செய்யணும். நிறைய கிறிஸ்தவங்க ஸ்கூல் நடத்துறாங்க, காலேஜ். அவங்களுக்குள்ள பணம் சம்பாதிக்க நோக்கம் இருக்கக்கூடாது. நல்ல கல்வியை பிள்ளைகளுக்கு உருவாக்கி சமுதாய பணியாக செய்கிற நல்ல இறுதியை அவங்களுக்கு உண்டாகணும். எல்லாம் ஜெபிங்க ஆண்டவரே. எல்லா கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள், கல்வி ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபைகள் நடத்துகிற பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளுக்காக ஜெபிக்கிறோம். தனியார் கிறிஸ்தவர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவனுடைய நோக்கம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். பணம் சம்பாதிக்கிற நோக்கம் மாறட்டும் ஆண்டவரே. பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தை எடுத்து போடும். கல்வி சேவை என்கிற உணர்வை கிறிஸ்தவர்களுக்கு தாரும், கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு தாரும். ஏழை பிள்ளைகளும் சாதாரண மக்களும் வந்து நல்ல கல்வியை கற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட இந்த கல்வி நிறுவனங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும், எழுப்புதல் வரட்டும். அந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தை அவர்களுக்குள்ளே வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் நடத்துகிற கல்வி நிலையங்களுக்குள்ளேயும் ஆண்டவரை பண ஆசைகள் விலகட்டும், சுயநலங்கள் விலகட்டும். ஆண்டவருடைய விருப்பம் சித்தம் நிறைவேறுவதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜில் ஜபக்குழுக்கள் எழும்பட்டும், ஜப சத்தம் எழும்பட்டும், ஜப எழுப்புதல் வரட்டும். பிள்ளைகள் டீச்சர்ஸ் ஜபம் பண்ணி பிள்ளைகளை நடத்துகிற அந்த ஜப அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஒரு எழுப்புதல் வரட்டும். கர்த்தரப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜபத்தை கேட்டீர். கல்வி நிறுவனங்களை, கல்வித்துறையில் ஒரு எழுப்புதல் வருகிறதற்காய் நன்றி. சாத்தானதற்குள்ளே நுழையாதபடி முடக்கு போடப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். உட்காருவோம். அடுத்த இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்து இன்னொரு காரியத்துக்கு ஜெபிக்கணும். இப்போ நாம 3 காரியத்துக்கு ஜெபிச்சிட்டோம். 4வது பொருளாதார எக்கானமி, அதுல எழுப்புதல் வரணும். எக்கானமி, பொருளாதாரம் சொன்ன உடனே அதுல வியாபாரிகள் சம்பந்தப்பட்டது. வியாபாரிகள், பெரும் முதலாளிகள், சின்ன கடை வச்சிருக்கல இருந்து அப்படியே பெரிய கடை, சூப்பர் மார்க்கெட், பலவிதமான கடைகள் மாத்திரல, ஆபீஸ் வச்சு அது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுவது, ஸ்கூல் நடத்துறவங்க, ஆஸ்பத்திரி நடத்துறவங்க, எல்லாமே தொழில் தானே. அப்புறம் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்க, தொழில் அதிபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பிசினஸ் மேக்னெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசினஸ் மேன், பிசினஸ் உமன் பெரிய அளவுல செய்வாங்க. அது மாதிரி செய்யறவங்களும் இருக்கிறாங்க. அப்புறம் விவசாயிகள், அவங்களும் இதுல தான் செய்யறோம். பொருளாதாரத்துல விவசாயத்தை வச்சுதான் இந்தியாவுடைய பொருளாதாரம். அதிகமான விவசாயம் நடக்கிறது, அதிகமான கோடிக்கணக்கான விவசாயிகள் இருக்கிறாங்க. அப்போ விவசாயம் சரியா நடந்தா தான் ஒரு நாட்டுல பொருளாதாரம் சரியா இருக்கும். விவசாயம் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு விடும். அவ்வளவுதான், பஞ்சமே வந்து விடும். எவ்வளவு பெரிய ஃபேக்டரி இருந்தாலும், எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணாலும் நாடு பஞ்சத்துக்குள்ளாக்கி விட விவசாயிகள் ஆசீர்வாதமா இருக்காவிட்டால் அப்ப அவங்க முக்கியம். மீனவர்கள், மீன்பிடி தொழில் செய்யறவங்க லட்சக்கணக்கா இருக்கிறாங்க. கடல்ல வந்து ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து பாருங்க, கோடிக்கணக்கான பேர் தினமும் மீன் என்கிற நல்ல புரத உணவை சாப்பிடுறாங்கல்ல, காரணம் மீனவர்கள். அப்ப அவங்க தொழில் செய்யறவங்க, இது மாதிரி பலவிதமான தொழில் செய்யறவங்க இருக்கிறாங்க. அவங்ககிட்ட தான் தேசத்துடைய பொருளாதாரம் இருக்கிறது. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவது, வரவு செலவு செய்வது, உள்நாட்டுக்கு இறக்குமதி பண்ணுவது, அதுல பொருளாதாரம், ஒரு தேசத்தினுடைய பொருளாதார எக்கானமி அதை சார்ந்திருக்கிறது. இப்போ நம்ம தேசத்துல என்ன பாருங்க, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள், நடுத்தர வியாபாரிகள், அப்புறம் பெரிய தொழிலதிபர்கள், கார்பரேட்டுகள் இப்படின்னு வகை பிரிக்கிறாங்க. நமக்கு தெரியும், எல்லாமே இப்ப தெரிந்தது தானே. கார்பரேட்டுகள் தேசத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுல நல்ல கார்பரேட் கம்பெனி இருக்குது. நல்ல தேசத்தின் பொருளாதாரத்துக்கு ஆசீர்வாதமா வேலை வாய்ப்புகள் பிளஸிங்கை கொண்டு வருகிற நல்ல கார்பரேட்டுகள் இருக்குது. அதை நான் பேரு சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். கள்ள கார்பரேட்டுகள் இருக்கிறாங்க. இவங்க வந்து ஏமாத்துறவங்க, மக்களை அடிமைப்படுத்துறவங்க, பணத்தை சுருட்டுறவங்க, நம்முடைய வரி பணத்தை சுருட்டிட்டு வெளிநாட்டுல போய் அப்படியே திருட்டுத்தனமா திருடர்கள், அவங்க வந்து பணத்தை கொள்ளையடிக்கிற கார்பரேட்டுகள் செயல்படுறாங்க, கார்பரேட்டுகள். அப்போ இது இவங்களை குறித்து வேதத்துல இருக்குது. இவங்களை வந்து வர்த்தகர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற. இவங்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்தீங்கன்னா வர்த்தகர்கள் என்பதாக அது வந்து கார்பரேட்டுகள். பெருமுத உலக அளவில் அவங்க இருக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலக அளவில் அவங்களுடைய செயல்பாடுகளை நீங்க பார்க்க முடியும். அவங்க வந்து எப்படி செயல்படுறாங்க, என்ன செய்யறாங்கன்னு சொல்லி. பெரும் வர்த்தகர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் நீங்க வாசிக்கும் போது
பூமியின் வர்த்தகர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கோம். அவங்க வந்து ராஜாக்கள், அவங்களோட, அதாவது தேசத்தை ஆளுகிறவங்களோட அவங்க சேர்ந்து கொள்வாங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இன்னைக்கு உலக அளவில் தேசங்கள் கண்ட்ரோல் பண்ணப்படுவது இந்த கார்பரேட்டுகளை வச்சுதான். அமெரிக்காவாகட்டும், ரஷ்யா, எந்த தேசமாகட்டும், சீனாவாகட்டும், எல்லாத்துக்கும் பின்னணியில் இருக்கிறவங்க இந்த கார்பரேட்டுகள் தான். அவங்க தான் நாட்டை வந்து கண்ட்ரோல் பண்றவங்க. துரைத்தனம் பண்ணுகிற ஆவி அவங்க மூலமா கிரியேட் செய்யும். அப்ப அவங்க வாழ்ந்திருப்பதற்காக என்ன பண்றாங்க, சிறு தொழிலெல்லாம் அழிச்சிடணும், சிறு வியாபாரிகள் எல்லாம் போனதான் நாங்க வாழ்ந்திருக்க முடியும். மற்றவங்களை அழிச்சு தாங்கள் வாழ நினைக்கிற கார்பரேட்டுகள் இருக்கிறாங்க, எல்லா தேசத்திலும் இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து தேசத்துக்கு சாபத்தை கொண்டு வர்றவங்க. அப்ப வந்து இப்ப பாருங்களேன், நம்ம நாட்டுல என்ன அந்த எழுப்புதல்ல அந்த விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு தொழில் செய்யறவங்க, வியாபாரிகளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஏன்னா இவங்க தான் வந்து மிஷினர்களை தாங்குறாங்க, ஆலயம் கட்டி கொடுக்கறாங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குகிற கர்த்தருடைய பிள்ளைகள். இவங்களை குறி வச்சுதான் இன்னைக்கு சாத்தான் செயல்படுகிறான். இவங்களை முடைக்கிறணும், இவங்களை முடைக்கிட்டா ஊழியெல்லாம் தடைபடும், அதனால இவங்களை முடைக்கிட்டு கார்பரேட்டுகளை மட்டும் வாழ வைக்கணும். அது வந்து பின்னால இருக்கிற துரைத்தனம் பண்ணுகிற ஒரு பிசாசின் ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி. உலக அளவில் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. உலக பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்புகள் வெளியே தெரியாம ரகசியமா செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்கதான் முழு உலகத்தை கண்ட்ரோல் பண்றவங்க. யாரை பிரதமராக்கணும், யார் ஆளுகையில வைக்கணும், பின்னணியில இருந்து ரகசியமா செயல்படுகிறவங்க, எல்லா திருட்டுத்தனம் பண்றவங்க இந்த கார்பரேட்டுகள், அந்த தீமை செய்கிற கார்பரேட்டுகள் தான். இப்ப நம்ம இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்க. பண மதிப்பிழப்பீடு வந்துச்சு, பணம் செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்டது. ஜிஎஸ்டி, அதுல விவசாயம், நிறைய வியாபாரிகள் பாதிக்கப்பட்டாங்க. அதுல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மட்டும் 50,000 சிறு குறு தொழில், சின்ன தொழில், கொஞ்சம் பெரிய தொழில் செய்யறவங்க முடக்கப்பட்டுட்டாங்க. ஃபேக்டரிகள் மூடப்பட்டது. 50,000 பேப்பர்ல எல்லாம் வந்தது, டிவில எல்லாம் பேசினாங்கல்ல, எல்லாருக்கும் தெரிந்ததுதான். நான் புதுசா ஒண்ணு சொல்லல, எல்லாமே நியூஸ் பேப்பர்ல வந்தது, எல்லாமே கட்டிங் நான் வைத்திருக்கிறேன். அப்ப அவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது, அவங்களை நம்பி இருக்கிற பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது, அங்க தொழிலாளிகளை வேலை செய்யறவங்க எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது என்பதை நீங்க பார்க்கணும். கொரோனா காலத்துல இன்னும் அதிகமான பாதிப்புகள். நிறைய வியாபாரிகிட்ட கேட்ட சொந்த ஜிஎஸ்டி சிஸ்டத்தினாலே, ஏன்னா வரி அதிகம், ஜிஎஸ்டி கொடுக்க ரெடி, ஆனா அது வந்து பாருங்க 18%, அது வந்து பெரிய பாதிப்பை வியாபாரிகளுக்கு உண்டாக்குறதுன்னு வியாபாரிகள் நிறைய பேர் துக்கத்துல இருக்கிறாங்க. அதுல கொஞ்சம் அரசாங்கம் கவனம் செலுத்தி கொஞ்சம் குறைச்சி அவங்களுக்கு வசதி உண்டாக்குன்னா இந்த வியாபாரம் செழிக்கும் போது வருமானம் கவர்மெண்ட்டுக்கு அதிகமாகத்தான் வரும். அதனால இதுல எல்லாம் கவனம் செலுத்தணும். பாருங்க, கார்பரேட்டுகள் அவங்க தான் பெரும் வர்த்தகர்கள். இவங்க தான் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு தாங்க மட்டும் வாழணும்னு நினைக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்குள்ளே நுழைகிறாங்க இப்ப விவசாயத்துக்குள்ள. அதனால தான் விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க. விவசாயிகள் நிலங்களை அபகரித்து தாங்கள் முழு இந்தியாவிலேயும் விவசாயத்தை கைப்பற்ற சில கார்பரேட்டுகள் முயற்சி பண்றாங்க. இப்ப துறைமுகங்கள் இதெல்லாம் ஒன்னொன்னு எல்லாம் கார்பரேட்டுகள் கையில போயிட்டு பாத்தீங்களா, ஒவ்வொரு தொழிலாக போய் கொண்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு ஃபைன் மார்னிங் வரும்போது முழு தேசத்தையும் கார்பரேட் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அரசியல்வாதிகள் ஒண்ணும் பண்ண முடியாது, சும்மா உட்காந்துருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க கார்பரேட்டுகள் சொல்றது அரசியல்வாதிகள் கேட்டுக்கிட்டு அவங்க கொண்டு வர சொல்ற சட்டத்தை கொண்டு வருவாங்க, அவ்வளவுதான். மக்களுக்காக ஒண்ணு செய்யவே முடியாது, அந்த நிலைமைக்கு வந்துடும். இன்னைக்கு சில தேசங்கள் அப்படிதான் இருக்கிறது. அந்த மாதிரி தேசங்கள் எல்லாத்திலும் வந்து விடும். அதனால இந்த கார்பரேட்டுக்குள்ள அதிகாரத்தில் உள்ள அடிமைப்படுத்துகிற ஆவிக்கரியை செய்யுது. அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க ஆளுகிறவங்களை. இப்ப அதனால்தான் நம்ம தேசத்துல கூட நிறைய வந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா, தேர்தல் பத்திரம், இத்தனை லட்சம் கோடி, அத்தனை லட்சம் கோடி, அதெல்லாம் பாக்குறோம்ல. இதெல்லாம் சம்பந்தப்பட்டவங்க யாரு? கார்பரேட்டுகள். நேர்மையான கார்பரேட்டுகள் இருக்காரு, திருட்டுத்தனம் பண்றவங்க, கள்ள சம்பாத்தியம் பண்றவங்க, இவங்க எல்லாம் பணம் கொடுத்து ஆளுகிறவங்களை தன்னுடைய கைக்குள்ளே வைத்து தன் திட்டத்தை நிறைவேற்றுறவங்க. இது மாதிரிலாம் நடக்கிறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த வியாபாரிகள் மத்தியில, தொழிலாளர்கள் மத்தியில, இந்த தொழில் அதிபர்கள் மத்தியில ஒரு எழுப்புதல் வரணும். ஆவியானவர் ஊற்றப்படணும், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்களுக்குள்ள ஒரு தேவனுடைய சிந்தை உண்டாகணும், மக்களுக்கு நன்மை செய்யணும், நல்லது செய்யணும், மற்றவங்களை ஒடுக்க கூடாது அப்படின்ற ஒரு நல்ல சிந்தை உண்டாகணும். அந்த சாத்தானுடைய கிரியை அழிக்கப்பட்டு தேவனுடைய ஆளுகை வரும் பொழுது அவங்களை ஆண்டவர் பயன்படுத்தி அவருடைய திட்டத்துக்காக அவங்களை பயன்படுத்துவார். அதுக்குத்தான் நம்ம கருத்தாக செபிக்க வேண்டும். அதனால இந்த நாள்ல இந்த பொருளாதாரத்தின் காரியமாக தேவ சமூகத்துல செபிக்க போகிறோம். இந்த பாதிக்கப்பட்டு மூடப்பட்ட சிறு குறு தொழில் செய்யறவங்க திரும்ப அவங்களுடைய தொழில் ஆரம்பிக்கப்படணும், அது வளர்ந்து பெருகணும். விவசாயிகள் நிறைய பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு பாதிப்பை கொண்டு வருகிற சட்டங்கள் வராதபடி அந்த அவங்க மகிழ்ச்சியோடு கூட விவசாயம் செய்ய நாட்டுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற
நல்ல சிட்டங்கள் வர ஜெபிக்கணும். அவங்க ஜெபிக்கணும். அவங்க ஜெபிக்கிறவங்களா மாறும்படி நம்ம கருத்தா ஜெபிக்கணும். சில தொழில ஆசீர்வதிக்கப்பட்ட பிசினஸ் மந்திரவாதம் பண்றாங்க, பில்லி சூனியம் பண்றாங்க, ரத்த பலி கொடுக்கறாங்க, தங்களுடைய வியாபாரம் பாதுகாக்கப்படணும், பெருகணும், நமக்கு விரோதமா யாரு வியாபாரிகள் வந்துடக்கூடாதுன்னு அதுக்காக மந்திரவாதம் பண்றாங்க. ஒருத்தர் சொல்றாங்க, இந்த கடற்கரையில மீனவர்கள் காரியமா நாங்க ஜெபிக்கிறோம்ல, அதுல சம்பந்தப்பட்டது சொல்ற பிரதர், வலையில மந்திரிக்கப்பட்ட அந்த பில்லி சூனிய மைய தடவி வலை போடுறாங்க கடலுக்குள்ள. பாருங்களேன் எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்களா? அதற்கு மந்திரிக்கப்பட்ட மைய தடவி வலை வீசுறாங்க கடலுக்குள்ள. அந்த நிலைமைக்கு அனைத்து நிறைய மீனவர்கள் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அது ஒரு சாபமாய் மாறுது. மந்திரவாத பில்லி சூனியம் செய்வாரு. ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம், ஆண்டவரே நீங்க தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தீங்க, மீன்களை கொடுத்து ஆசீர்வதிங்கன்னு பிரார்த்தனை பண்ணலாம். அதை விட்டுட்டு மந்திரவாதம் பில்லி சூனியம் பண்ணி மைய வச்சு வலை போடும்போது அது ஒரு சாபம். தேவன் மனுஷனை கொடுத்த ஆசீர்வாதத்தை மனிதனை சாபமாக்கி கொள்ளுவது, இதெல்லாம் கூட தொழில நடக்கிறது. மந்திரவாதம் பண்றது, பில்லி சூனியம் பண்றது, அதுக்காக மந்திரவாதிகளை வச்சிருக்கிறது, தகடுகளை மந்திரிக்கப்பட்ட தகடு, அந்த பில்லி சூனியம் செய்ய தகடுகளை வச்சு கொள்றது, இதெல்லாம் இன்னைக்கு நிறைய தொழிலதிபர்கள் பிசினஸ் பண்றவங்க பண்றாங்க. இது ஒரு சாபத்தை கொண்டு வரக்கூடியது. இதெல்லாம் அழிக்கப்பட்டு அவங்க மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும். நாம் அதற்காக கருத்தா ஜெபிக்கணும். அப்போ பொருளாதாரத்துல இவங்க விவசாயிகள், அது மாதிரி மீனவர்கள், இந்த தொழிலதிபர்கள், வியாபாரம் செய்யறவங்க நேர்மையா நடக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டா தேசத்தின் பொருளாதாரம் உயரும். மக்கள் பொருளாதாரம் உயர்ந்தா மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும், வேலை வாய்ப்பு பெருகும். அந்த ஆசீர்வாதம் வரணும், அதுல ஒரு எழுப்புதல் வரணும். நம்ம கருத்தா ஜெபிக்க போகிறோம். எல்லாம் முழங்கால் படியிடுங்க. நம்ம கருத்தா சில நம்முடைய நேரம் இதுக்கு ஜெபிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான காரியம். எல்லாருமே பாருங்க, நிறைய வியாபார குடும்பங்கள் இருக்கிறீங்க, தொழில் செய்றவங்க இருக்கிறீங்க, ஏதோ ஒரு பிசினஸ் பண்றீங்க, முழங்கால் படிட்டு கருத்தா ஜெபிங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் இல்ல? அப்ப இந்த பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டா தான் நம்ம நாடு ஆசீர்வாதமா இருக்கும். நாடு ஆசீர்வாதமா இருந்தா தான் நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும். என்ன, அந்த பொருளாதாரத்துல எழுப்புதல் காலத்துல இந்த வியாபாரிகள், பெரு வியாபாரிகளை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். எழுப்புதல் திட்டத்துல உங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. அதை தடுக்கத்தான் சாத்தான் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் தந்திரமாய். அதனால நம்ம கருத்தா போக்கஸ் பண்ணி அதற்காக ஜெபிக்கணும். எல்லாம் கரமுயர்த்தி வியாபாரிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும், பெரு வியாபாரிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லா ஆண்டவரை துதிங்க. முதலாவது எல்லாம் கரமுயர்த்துங்க. ஆண்டவரை பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் வரணும். வியாபாரிகளுக்காக ஸ்தோத்திரம், தொழில் அதிபர்களுக்காக ஸ்தோத்திரம், நல்ல கார்பரேட் நிறுவனங்களை நடத்தி மக்களுக்கு நன்மை செய்கிற நல்ல கார்பரேட் நிறுவனங்களுக்காக ஸ்தோத்திரம், விவசாயிகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், மீனவர்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள், ஆண்டவரே இவங்களுக்காக எல்லாம் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வியாபாரிகள் மத்தியில் எழுப்புதல் வரணும், ஆவியானவர் ஊற்றப்படணும், அவங்க ரட்சிக்கப்படணும், ஜெபம் பண்ணணும், அவங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்களா மாறணும், சுயநலவாதிகளா இராதபடி ஆண்டவரை ஜெபித்து மக்களுக்கு நன்மை செய்கிற நல்ல இருதயத்தோட தொழில்களை செய்யணும். சுயநலமாய் பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே நோக்கமா இருக்கக்கூடாது. கன்சியூமர்ஸ் அதை பயன்படுத்துற மக்களுக்கு நன்மை செய்யணும். அந்த இருதய வியாபாரம் செய்யறவங்களுக்கு இருக்கணும். ஆண்டவரை ஒரு எழுப்புதல் உண்டாகணும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எழுப்புதல் வரணும். வியாபாரிகள், பெரும் தொழில் செய்றவங்க மத்தியில் எழுப்புதல், அவங்க எல்லாம் ஜெபிக்கணும். இன்னைக்கு பல கடைகள் அவங்க கூடி ஜெபிச்சுதான் கடையை திறக்கிறாங்க. நிறைய ஆபீஸ்கள்ல கூடி பாட்டு பாடி ஜெபிச்சுதான் ஆபீஸை திறந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெர்மனி பிசினஸ் செய்யறவங்க பெருகி கொண்டே இருக்கிறாங்க. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அந்த மாதிரி எல்லா இடத்துல ஜெபங்கள், எல்லா வியாபாரி ஸ்தலத்துல ஜெபங்கள், எல்லாரும் கர்த்தருக்கு பயந்த நடக்கிற அந்த அபிஷேகம் ஊற்றப்பட எழுப்புதல் உண்டாகணும். கடைசி கால எழுப்புதலை இவங்களை கர்த்தர் பயன்படுத்தணும். எல்லாம் ஜெபிங்க. குட்டி பிள்ளைகள் கூட ஜெபிங்க. வியாபாரிகள், தொழில் செய்றவங்க, ஆண்டவரே பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்க, கார்பரேட்டுகள் எல்லாத்துக்காக ஜெபிக்கிறோம். விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். மீன் தொழில் செய்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிங்க. ஊழியக்காரரோட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்கிற தேவன் நீங்கள் மத்தியில இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில வியாபாரம் செய்கிறவங்களுக்குள்ள, தொழில் செய்கிறவங்களுக்குள்ள ஒரு ஜெப எழுப்புதல் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த எழுப்புதல் காலத்துல தேவ திட்டம் நிறைவேறுகின்ற காலகட்டத்துல ஒவ்வொரு தொழில் ஸ்தலத்திலும் ஜெப சத்தம் கேட்கப்படும் ஆண்டவரே. பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் எல்லாரும் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆண்டவரே. சின்ன கடை வச்சிருந்தாங்க கூட அவங்க ஜெபம் பண்ணி தொழில ஆரம்பிக்கணும் ஆண்டவரே. பெரிய தொழில் பண்ணுகிறவங்க எல்லாம் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆண்டவரே. கர்த்தரை நம்புகிறவங்க செழிப்பாண்டி சொல்லி இருக்கிறீங்களே, யார் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ இந்த எழுப்புதல் நாட்களில் தொழில் ஸ்தலங்களை கர்த்தரை விருத்தி அடைய பண்ணுவீராக. தொழில் அதிபர்களை கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அவங்களை கர்த்தர் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றம் செய்யணும். அவங்க ஜெபிக்கிறவங்கள மாறணும். இயேசுவுக்காக முன்னாடி நிக்கணும் ஆண்டவரே. அந்த விவசாயத்துல தொழில் பண்ணுகிறவங்க அந்த ஈசாக்கை போல விருத்தி அடைவார்களாக. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்களாக ஆண்டவரே. ஒரு ஜெபம் எழுப்புதல் அந்த தொழில் செய்கிறவங்களுக்குள்ள பலவ நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். பற்றி பிடிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் கைக்குள்ள இருந்த எலியேசர் ஜெபிக்கிறவரா இருந்தாரோ, ஒரு ஜெப பக்தி உள்ளவரா இருந்தாரோ, அதே போல ஆண்டவர் வேலைகள் வேலை பார்க்கிறவங்க, இந்த தொழில்களுக்கு முக்கிய பொறுப்பா இருக்கிறவங்க எல்லாருமே ஜெபிக்கிறவங்களாய் மாறணும் ஆண்டவரே. ஒரு ஜெபிக்கிற ஒரு யோசேப்பு நிமித்தம் போத்திபார் குடும்பத்தை ஆசீர்வதிச்சீங்களே ஆண்டவரே. ஜெபிக்கிறவங்க இந்த தொழில இருக்கிறதுனால அவங்க விருத்தி அடைவார்களாக, ஜெபத்தை கலப்படுத்துகிறவங்க பெருகுவார்களாக, அவங்க ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால நஷ்டங்கள் வராதபடி கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவீராக. ஒரு ஜெப மேகம் பற்றி பிடிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் தமிழ்நாட்டுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற வியாபாரிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, தேசங்களுக்காக ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்கிற வியாபாரிகள் பெருகுவார்களாக, அநேக தேசங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற எல்லா தொழிலதிபர்களும் இயேசுவால பாதுகாக்கப்படுவார்களாக, இயேசுவுக்கு இடம் கொடுப்பார்களாக, இயேசு நாமத்தில் உயர்த்தப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு ஜெபம் பண்ணி காரியங்களை வாய்க்க பண்ணணும் ஆண்டவரே. கர்த்தரால தான் ஆசீர்வாதம் பெறணும் ஆண்டவரே. அவங்க சபைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த தொழில் மாத்திரமல்ல, இயேசுவுக்காக முன்னணியில் நின்று ஜெபத்தோட காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவங்களா கர்த்தர் மாற்றி விடுவீராக. எழுப்புதல் அக்கினி தொழில் பண்ணுகிறவங்களுக்குள்ள விழும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எழுப்புதல் அக்கினி பற்றி பரவ நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே பலப்படுத்தி உயர்த்துவீராக. ஜெபம் பற்றி பிடிப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஜெபிக்கிறவங்களா எழும்ப போறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து கார்ப்பரேட்டுகள், பெரிய பெரிய வர்த்தகர்கள், அதாவது கோடி 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 லட்சக்கணக்கான கோடிகளை வர்த்தகம் பண்றவங்க, அவங்க ரட்சிக்கப்படணும். அதுல சுயநலமாய் செயல்படுகிற, நாட்டை கொள்ளையடிக்கிற, மற்றவர்களுக்கு தீமை செய்து தாங்கள் மாத்திர வாழ்ந்திருக்க நினைக்கிற அந்த பொருளாத இருதயம் கொண்ட கார்ப்பரேட்டுகளுடைய இருதயங்கள் மாறணும். அதுக்கு பின்னால் இருந்து செயல்படுகிற அடிமைப்படுத்துகிற ஆவிகள், துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படணும். சுயநலத்தின் கிரியைகள் அழிக்கப்படணும். நல்ல இருதயத்தோட நாட்டின் பொருளாதாரம் சிறக்கவும், நேர்மையா செயல்படுகிற கார்ப்பரேட்டுகள் ஆசீர்வதிக்கப்படணும். அவங்களை கர்த்தர் உயர்த்தணும். அவங்க மூலமா தொழில் வளம் பெருகணும், வேலை வாய்ப்பை பெருகணும். அவங்க மூலமா நாட்டுக்கு ஆசீர்வாதம் உண்டாகணும். இந்த 2 கார்ப்பரேட்டுகளை ஒப்பு கொடுத்து தீமை செய்கிற, தப்பான காரியங்களை செய்கிற, நாட்டை கொள்ளையடிக்கிற பொருளாதார கிரியைகள் முடக்கப்படவும், நல்ல கார்ப்பரேட்டுகள் அவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி ஜெபிக்கணும். அதனால இவங்களுக்கு இந்த அதிகாரத்தில் உள்ளவங்களோட இணைந்து தேசத்தை பாழாக்க நினைக்கிற கார்ப்பரேட்டுகள், அது அடிமைப்படுத்தும் ஆவிகள், ஆளுகிறவங்களை அடிமைப்படுத்தும் ஆவிகள், அந்த கிரியைகள் எல்லாம் முடக்கப்படணும். உலக அளவில் அந்த அமைப்பு செயல்படுகிறது. அந்த கிரியைகள் அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதை செயல்படுத்தி அரசாங்கங்கள் தேசங்களை அடிமைப்படுத்த அவன் நினைக்கிற அந்த கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படணும். எல்லாம் ஜெபிங்க ஜெபிங்க, கரமொய்த்து ஜோமனுங்க, கருத்தா ஜோமனுங்க. எல்லா நாடுகள்லயும் இந்த நடக்கிறது. உங்க தேசங்கள் எல்லாம் வெளியே தெரியாது. அந்தரங்கத்துல நடக்கிற விஷயங்கள் இயேசுவின் நாமத்தில் இயேசுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். நாடுகளை தேசங்களை அடிமைப்படுத்த நினைக்கிற கார்ப்பரேட்டில கிரியை செய்கிற அந்த கிறிஸ்துவின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படுவதாக ஜெபிங்க ஜெபிங்க. கருத்தா ஜோமனுங்க, கருத்தா ஜோமனுங்க. ஊழியக்காரோடு இணைந்து ஜோமனுங்க. தகப்பனே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் தேசத்தை எழுப்பி கொடுத்திருக்கிற நல்ல கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த முதலாளிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நல்லபடியாக இருக்கிறவர்களை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் நன்மைக்காக, தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக செயல்படுகிற ஒவ்வொரு கார்ப்பரேட் கம்பெனிகளை, அவர்கள் முதலாளிகளை கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக. அவர்களை எல்லாரும் கர்த்தர் ரட்சிப்பீராக. ஆண்டவரே, பிள்ளைகளாய் மாற்றுவீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க மேல நம்முடைய கரம் இருப்பதாக, இன்னும் அநேக ஜனங்கள் ஆசீர்வாதம் இருப்பதாக இருக்கிறவர்களாக மாற்றுவீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதே சமயத்தில் எங்க தேசத்தை கெடுக்க, அந்த ஜனங்களை அடிமைப்படுத்த இருக்கிற எல்லா கார்ப்பரேட் கம்பெனிகள் முடக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறான காரியங்களை கொண்டு வருகிற, அந்த ஜனங்களை அடிமைப்படுத்துகிற, ஜனங்களுடைய பணங்களை திருடுகிற, அந்த ஜனங்களுடைய தீமைக்காக செயல்படுகிற எல்லா ஆண்டு கார்ப்பரேட் கம்பெனிகள் இயேசுவின் நாமத்தினால முடக்கப்படுவதாக. ஆண்டவரே, அவங்க பின்பாக கிரியை செய்கிற பொல்லாத துரைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால முடக்கப்படுவதாக ஆண்டவரே. எங்கள் ஜனங்களை கட்டுப்படுத்த, சிறு வியாபாரிகளை, குறு வியாபாரிகளை கட்டுப்படுத்துகிற எல்லா கார்ப்பரேட் பின்பாக கிரியை செய்கிற துரைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில விலகுவதாக. எங்கள் வியாபாரிகளை கட்டுப்படுத்த அதிகாரம் கிடையாது, அடிமைப்படுத்த அதிகாரம் கிடையாது, அவளை பயப்படுத்த அதிகாரம் கிடையாது. வியாபாரி, சிறு வியாபாரத்தை உரியவனுக்கு அதிகாரம் கிடையாது. பொல்லாத துரைத்தனத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தில கட்டிந்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இருதயங்கள் மாறுவதாக, கடின இருதயங்கள் மாறுவதாக. அவர்களையும் தேவன் தொடுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறையா ஆண்டவரே. கார்ப்பரேட் கம்பெனிகளோட இணைந்திருக்கிற அதிகாரங்கள் முடக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. உலகம் முழுவதும் கிரியை செய்கிற, இவளுக்கு பின்பாக கிரியை செய்கிற அந்த கிறிஸ்துவின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில முடக்கப்படுவதாக. எல்லா அந்த கிறிஸ்துவின் கிரிகள், அவருடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முந்திக் கொள்ள அவனுக்கு அதிகாரம் கிடையாது. பொல்லாத அந்த கிறிஸ்துவின் ஆவியே உன்னை இயேசுவின் நாமத்தில கட்டிந்து கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கார்ப்பரேட் கம்பெனிகளும் கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் கர்த்தர் மாற்றி தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க கம்பெனிகளாக, முதலாளிகளை கர்த்தர் மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் மத்தியில மாபெரும் எழுப்புதல் இயேசுவின் நாமத்தில வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த தொழில் அபிர்மத்திலே பெரிய மாற்றம் வரப்போகிறது. ஆண்டவர் பலமாய் கிரியை செய்கிறார். சாத்தானுடைய திட்டங்கள் முடக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு நன்றி. அடுத்த ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கணும். இந்த விவசாயிகள் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லா இடத்துல விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, போராட்டம் நடத்துறாங்க. விவசாயிகள் ஆசீர்வதிக்கப்படணும். விவசாய நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். விவசாயிகளுக்கு சாதகமான நல்ல சட்ட திட்டங்கள் வந்து அவங்க மகிழ்ச்சியோடு விவசாயம் செய்யணும். லாபம் அவங்களுடைய விவசாயத்துல உண்டாகணும். அவங்களுக்கு வந்து நஷ்டங்கள், இழப்புகள், ரொம்ப சோர்வுகள் வருகிறாரு. கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறாங்க. இதெல்லாம் மாறி விவசாயிகள் மகிழ்ந்திருக்கும்படி ஆசீர்வாதம் உண்டாகணும். அடுத்தது மீனவர்கள், அவங்களுக்கு நிறைய சிரமங்கள் வருகிறாரு. அவங்க நிறைய போராட்டங்கள், பிரச்சனை சந்திக்கிறாங்க. மீனவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். மீன்பிடி தொழில் செய்யறவங்க, இயேசுவை படகுல ஏத்திட்டு போனதுனால பேதுரு 2 படகு நிறைய மீன் பிடிச்சாங்க. இயேசுவோட கூட மீனவர்கள் வாழ பழகணும். தவறான நம்பிக்கைகள், மந்திரவாத, பில்லி சுனித்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அவங்க ஜெபிக்கணும், முழங்கால் படியிடணும், வசனத்தை வாசிக்கணும். அப்படி ஒரு மாற்றம் மீனவர்கள் மத்தியில வரணும். ஜெபிக்கணும். சிறு வியாபாரிகள் அவங்க ஆசீர்வதிக்கப்படணும். சின்ன வியாபாரம் பண்றவங்க, அந்த கடைகள், அவங்களுடைய பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படணும். குறு தொழில் செய்யறவங்க, அவங்களுக்கு சாதகமான காரியங்கள் அரசாங்கத்துல உண்டாக்கப்படணும். அவங்களுக்காக ஜெபிக்கணும். இழந்து போனது எல்லா ஆண்டவர் திரும்ப கொடுத்து ஆசீர்வதிக்கணும். அவங்க மத்தியில எழுப்புதல், அவங்க கர்த்தரை தேடுகிறவர்களா, ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களா உயர்த்தப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். அவங்களை ஆசீர்வதித்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். ஜெபிங்க. கரமயத்தை ஜெபம் பண்ணுங்க. கருத்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு தொழில் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறோம்னு சொல்லுங்க. ஊழியக்காரரோட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விவசாய ஜனங்களுக்காக, மீனவர்களுக்காக, சிறு குறு தொழில் செய்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ அவளை ஆஸ்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. விவசாயத்து நிமித்தமா கடன் போராட்டம், அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. சோர்ந்து போயிருக்கிறாங்க ஆண்டவரே. தகப்பனே, கண்ணோக்கி பார்ப்பீராக. சிறுமைப்பட்டுள்ள ஜெபத்தை கேட்பீராக. விவசாயத்துக்கு ஏற்ற நல்ல திட்டங்களை அரசாங்கத்து மூலமா அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அரசாங்கம் விவசாயத்துக்கு தேவையான காரியங்களை தரணும் ஆண்டவரே. விவசாயத்தை மேம்பட ஆண்டு விவசாய ஆசீர்வாதத்துக்காக அரசாங்கத்தை செயல்பட வைப்பீராங்க ஜெபிக்கிறோம்ப்பா. மீனவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவன் தவறான நம்பிக்கை விலகுவதாக, ஆண்டவர் மேல் விசுவாசம் உண்டாகும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆசீர்வதிப்பீராக. அவர்களை அவர் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் கட்டளையிடணும் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, சிறு குறு தொழில் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி மாவான்னு சொன்னீங்களப்பா. அன்னைக்கு நஷ்டத்தோடு, கண்ணீரோடு, கடன் பிரச்சனையோடு இருப்பாங்களே. தகப்பனே, நீ ஆசீர்வதிப்பீராக. ஒரு அற்புதம் செய்து மகிழ பண்ணுவீராங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த தொழில் செய்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அது மாதிரி ஒரு எழுப்புதலுக்கு நீ வருவதாக. இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபித்து காரியத்தை நடப்பிக்கொள்ள கர்த்தர் மாற்றுவீராக. உம்மிடத்தில் ஆலோசனை கேட்டு உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, முதலிடம் உமக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. அவள் மத்திய எழுப்புதலுக்கு கர்த்தர் போடுவீராக. அவள் வாழ்க்கையில காணப்படுகிற கண்ணீர் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. நஷ்டம் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அவள் செய்கிற எல்லாவற்றையும் நன்மையானதை வாய்க்க பண்ணுவீராக. பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. கர்த்தர் பெரிய காரியம் செய்வீராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மீனவர்கள் மத்தியில் எழுப்புதலுக்கு நீ போடப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே, மீன் பிடிக்கல மனுஷர் பிடிக்கல மாற்றுவேன்னு சொன்னீரே. அந்த நாட்கள் மீண்டும் வரட்டும் ஆண்டவரே. விவசாய மத்தியில் எழுப்புதலுக்கு வருவதாக. அவள் ஜெபிக்கிறவளை மாற்றுவீராக. சுவிசேஷ விதையை அறிவிக்க முடியல மாற்றுவீராக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விவசாய நிலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். 100 மடங்கு பலன் கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீனவர்கள் உமக்கு இந்த பெரிய காரியங்களை தேசம் முழு செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப கடைசியா ஒரு முறை எல்லாம் கரமுயர்த்தி எல்லா தேசங்கள், எந்தெந்த தேசத்துல இருக்கிற உங்க தேசம், அந்த தேசத்தின் பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற சாத்தானுடைய கிரிகள் முடக்கப்படணும். ஆண்டவர் கண்ட்ரோலுக்குள்ள வைத்து பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கணும். இந்த பொருளாதார கார்பரேட்டுகள், சாத்தானால் எழுப்பப்படுகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவினால் இயக்கப்படுகிற எல்லா கிரியைகளும் முடக்கப்படணும். எல்லா வலதுகர முயற்சிங்க ஜெபம்னுங்க. அந்தி கிறிஸ்துவினால் இயக்கப்படுகிற, எழுப்பப்படுகிற பொருளாதார சத்தருடைய கிரியைகளுக்கு அடிபணிந்து போகிற அந்த கார்பரேட்டுகள், அந்த தொழில கிரியை செய்கிற ஆவிகள் எல்லாம் முடக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். எங்க தேசத்துல உங்களுடைய ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நேர்மையா தொழில் செய்யறவங்க ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, நல்ல இருதயத்தோடு தொழில் செய்யறவங்க எல்லாம் உயர்த்தப்படணும். திருடுகிறவர்கள், கள்ளர்கள், ஏமாற்றுகிறவர்கள், கலப்படம் செய்யறவங்க, வஞ்சிக்கிறவங்க, ஏமாத்துகிறவர்கள் முடக்கப்பட்டு போகணும். ஆண்டவரே, நல்ல தொழில் செய்யறவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட, நல்ல தொழில் வளம் பெருகணும். எங்க தேசத்தின் பொருளாதாரம் பெருகணும், ஆசீர்வதிக்கப்படணும். வேலை வாய்ப்புகள் பெருகணும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நாங்கள் ஒரு மனதோடு நீரை காணாமையில் ஆளுகை செய்து நடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டீர். சத்தனுடைய கிரியைகள் முடக்கப்படுகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.